நம்ம தேசம். சிவகாமி, ஹேய், இங்க பாரு, எதுக்கு அலற நீ? இப்போ என்ன நடந்துருச்சுன்னு அலற? அழாத அழாதேன்னா இந்த கஞ்சியை குடி, உடம்புக்கு தெம்பா இருக்கு, குடி. எனக்கு அதிரசம் பிடிக்குங்கிறதுக்காக இந்த நிலைமையில உன்னை யார் மாவடிக்க சொன்னா? இப்போ பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. குடி. சூடு போதுமா இல்லை நம்ம சுட வைக்கட்டுமா? இல்லைங்க, போதும். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. சச்சா, இந்த கல்லனுக்கு வாக்கப்பட்டு நீ படுற கஷ்டத்தை விடவா நான் கஷ்டப்பட்டேன்? உன் அழகு என்ன, அறிவு என்ன? குடி. உங்களுக்கு புள்ள பெற்று கொடுக்குறேன்னு ஆசை காட்டி நான் ஏமாத்திட்டேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திரும்பவும் நான் புள்ள பெற்றுக்கிறது கஷ்டம்னு டாக்டர் எல்லாம். அதனால என்ன? சிவகாமி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நீ எனக்கு புள்ள பெற்று கொடுக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை கருப்பு சொல்லி வச்சுங்கிறதுக்காகவோ இல்லை. உனக்காக மட்டுமே நான் உன்னை கட்டிக்கிட்டேன். வா, அழாத, குடி. ராசு, வா ராசு. பாப்பா, என்ன ராசு இது? ஆத்தா கொடுத்து விடுச்சா? ஆத்தா எல்லாரும் எப்படி இருக்காங்க ராசு? என்னடா இது எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு? வாயில என்ன வச்சிருக்க? வாய் காட்டு ராசு. இங்க வா, காட்டு. ஓஹோ, கம்மா உடைஞ்சு போச்சா? அத்தை, அது வந்து இந்த பல்லு திருப்பியும் ஒட்டவே மாட்டேங்குது அத்தை. ஐயோ, இந்த நேரம் பார்த்து உனக்குன்னு முறுக்கு சீடையெல்லாம் உங்க அத்தை செஞ்சு வச்சிருக்காடா. எப்படி சாப்பிட போற? அப்போ வளரவே வளராதா? வளரும். யாருக்கும் தெரியாம மண்ணுல குழி தோண்டி புதைச்சு வச்சு தண்ணி ஊத்து, அப்ப வளரும். அத்தை, நீ முறுக்கு சீடெல்லாம் எடுத்து வை, நான் அதை வந்துடுறேன்.
ஏய் எங்கே போயிட்டு வர? அது வந்துப்பா. அந்த திருட்டு பையன் வீட்டுக்கு தானே? இல்லப்பா, அத்தை வீட்டுக்கு. உன்னை போக வேணான்னு சொன்னா அவங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டியா? இல்லைங்க, அவனை தான் போய் வந்திருக்கான் போல இருக்கு. என்ன இது? இன்னொரு முறை அவன் திருட்டு பையன் வீட்டுக்கு போன காலை உடிச்சு விடுவேன். சாக்குறேன் உனக்கு நான். ஹாய் அரவிந்த், என்ன இந்த பக்கம்? ஏன் வரக்கூடாதா? ஹவ் ஆர் யூ ரீனா? ஐ அம் ஃபைன் யா. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. வா உட்கார். நான் உட்கார்ந்து இருக்கட்டும் சார். இப்படி தான் இருப்பாங்களா? வந்த இடன்னு ஆண்டிக்கு ஒரு ஃபோனாவது பண்ணக்கூடாதா? ம், இங்கே ஃபோன் சரியாக வேலை செய்யலை. என்ன அரவிந்த், ஆண்டி தூத விட்டாங்களா? நான் தான் இவர் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானாக தான் வந்தேன். லக்ஷ்மிக்கு இப்படி ஆச்சுங்கிறதே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடக்கூடாது. என்ன பண்றது, எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துருச்சு. சாவி எவ்வளவு ஃபாஸ்டா வந்ததோ அதே வேகத்துல கல்யாணமும் வந்திருக்கு பாத்தியா? ரத்னாவை பாத்தியா? ம், உன் காதல தாயா ஆச்சரியக்குறியாக்கணும்னு பாக்குறேன், அது மட்டும் கொஸ்டின் மார்க்காவே நிக்குது. இல்லை ரீனா, அதுக்கு விட கிடச்சி போச்சு. கருப்பை மீறி எதுவும் செய்ய முடியாதுங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. வர்றேன் தம்பி. ஆ வாங்க, ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணத்துக்கு இருந்துட்டு போங்க. வார்விந்த், வந்து உட்காரு. உட்காரு. ஏன் சார் இந்த ரிமோட் வில்லேஜுக்கு வந்து இந்த குடிசையில் உட்காந்துட்டு இப்படி அழுக்கு முட்டையாக விளாடுறீங்க? அங்கே ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எல்லாமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டேன். எப்படிப்பா? தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் கேட்குறேன். இந்த ஊர், இந்த கருப்பசாமி, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஸ்ட்ரேஞ்ச் சார். அதெல்லாம் இருக்கட்டும். ஹாஸ்பிட்டலில் நம்ம டிபார்ட்மெண்ட்டை இப்போ யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? நான், ரீனா, ரத்னா யாருமே அங்கே இல்லையே. நீ இப்படி கிளம்பி வந்துட்டியாப்பா? ம், டாக்டர் சுதாகர் ராவை இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன சுதாகர் ராவா? நம்ம ஹாஸ்பிட்டலே அவர் டிபார்ட்மெண்ட்ல தான் மார்டாலிட்டி ரேட் அதிகம். போச்சு, நம்ம திரும்பி போகும்போது நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு பேஷண்ட் உயிரோட இருக்க போறதில்ல. ஷட் அப் ரீனா, ஷட் அப். நான் கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் எங்கேயோ டென்ட் போட்டு வந்திருக்கியாமே, வாட்ஸ் ஆல் திஸ்? இங்கே பார், என்னோட காதலுக்காக நீ இந்த ஊரில் உட்காந்தெல்லாம் போகிறோம். முதல்ல கிளம்பு. சார் நீங்களும் தான் உங்கள் வாழை ஆராய்ச்சியில் மூட்டை கட்டி வச்சுட்டு என்னோட ஊருக்கு வரீங்க. இல்லை அரவிந்த், பாதி கிணறு தாண்டிட்டேன். இப்போ என்னால் திரும்ப முடியாதுப்பா. பாருப்பா, இந்த குகையில் இருக்கிற கல்வெட்டுப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற அவதாரம் கலியுகாதி 5001 பௌர்ணமிக்கு அடுத்த 2வது நாள் சித்திர நட்சத்திரம் வரும்பொழுது முடிஞ்சிடும். பஞ்சாங்கப்படி கலியுகாதி 5001ன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வெகுதானிய வருஷம். பௌர்ணமிக்கு அடுத்த 2வது நாள் சித்திர நட்சத்திரம் வருது இந்த இந்த பங்குனி மாசத்துல மட்டும்தான். அதுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இவ்வளவு நாளா நான் நம்பினதெல்லாம் உண்மைன்னா இதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ போய் ஆண்டிக்கிட்ட சொல்லு, அட் எனி காஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள ஊருக்கு வந்துடுவேன்னு. இங்கே பாருங்கள் சார், ஆண்டி ரொம்ப பயந்து போயிருக்குங்க. நீங்கள் இப்போ என்னோட ஊருக்கு கிளம்புறீங்க, கிளம்புங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ம், சரி, நீ கிளம்பு. இல்ல அரவிந்த், ஆண்டிக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் இவரை இந்த விஷயத்துல இறங்க விடுறதில்லன்னு. இப்போ இவரை மட்டும் இங்க தனியா விட்டுட்டு வந்தா ஆல்ரைட், ஒரு வாரம்
இன்னும் 1 வாரம் டைம் தரேன். நான் வரேன். அரவிந்த், கல்யாணத்துக்கு இருந்துட்டு போ. ரத்னா எனக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கல. நீ அவங்க வீட்டுக்கு வருங்கால மாப்பிள்ளை இல்லையா? இருந்துட்டு போ. இல்லை, ஹாஸ்பிட்டலில் யாரும் இல்லை. நான் வரேன் சார். ஆமாம், சாப்பாடுக்கு என்ன பண்ணுற? ஊரில் யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்லன்னு கேள்விப்பட்டேன். தேங்க்ஸ் அசோகன். பிரெட்டு, பழம் இத்தியாதி. இவர் அசோகன் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். ஆனால் தனக்குன்னு தனியாக ஒரு சாம்ராஜ்யமே வச்சிருக்காரு இல்லை அசோகன்? சரி, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அது வருவியா? ம். ஏய் ராஜேந்திரன், என்ன ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? கையில என்ன துணி? தைக்க கொடுக்க போறியா? நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கு தான் துணியை தைக்கிறதுக்கு தர. பேசாம வேட்டைக்காரமங்களை போய் ஏதாவது ரெடிமேட் வாங்கிக்கோ. டீ சாப்பிட்றியா ராஜேந்திரன்? இல்லை, வேண்டாம். என்ன ராஜேந்திரன், வந்ததுலேருந்து உம்முன்னு இருக்க? ஒன்றுமே பேச மாட்டேன்ற? ரீனா, எனக்கு தெரியும் உனக்கு செல்லிய பிடிக்கல. செல்லிக்கு என்ன குறைச்சல்? பல்லு தானே. எனக்கு நிறைய டென்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு மெடிக்கலாக கரெக்ட் பண்ணி தரேன். அப்புறம் என்ன? பார்க்க அழகா இருக்க பொண்ணை விட மனசு அழகா இருக்க பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் ராஜேந்திரன். உனக்கு செல்லியை விட நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டா. ரீனா, எனக்குன்னு ஆசை இருக்காதா? ஆசையா? உனக்கா? உங்களுக்கு தான் ஆசையா இருக்க கூடாதே. கருப்பு சொன்னா கேட்கணும், அதை ஆட்டி வச்சா ஆடணும். இல்லை ரீனா, எனக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லையா? உனக்கு பிடிச்சிருக்கணுமா? எதுக்கு? உனக்குன்னு என்ன பிடிக்கும்? கருப்பு சொல்றதானே பிடிக்கும். கருப்புக்கு ஒன்ன பிடிக்கும், அதனால உனக்கு கருப்பு பிடிக்கும். அது போடுற உத்தரவு பிடிக்கும், அது கொடுக்குற தண்டனை கூட பிடிக்கும். அதை தவிர உனக்குன்னு தனியா என்ன பிடிக்கும்? ஒன்று என்ன ரீனா, ஒன்றுமே சொல்லாமல் வந்துட்டேன். என்ன சொல்லுன்ற? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு நீ நினைக்கிற? உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. ஆனா நீ இப்போ சொன்னியே, அந்த அர்த்தத்துல இல்ல. இல்லை ரீனா, நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஸ்டாப் இட் ராஜேந்திரன். நாளைக்கு உனக்கு கல்யாணம், இன்னைக்கு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன். ரொம்ப அநாகரிகமா இருக்கு. இல்லை ரீனா, நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல தைரியம் வரல.
அப்படி நீ சொல்லியிருந்தாலும் அப்பவே நான் உன்கிட்ட அப்படி பழகலன்னு சொல்லியிருப்பேன். இது பாரு ராஜேந்திரன், நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சு பழகுறேன், புரிஞ்சுக்கோ. இல்ல ரீனா, நீ என்ன... ராஜேந்திரன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் உன்னை சீட்டு விட்டு பேசினதெல்லாம் நீ தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்ட. அதெல்லாம் நான் உன்னை ஒரு தைரியமான ஆம்பளைய மாத்தணுன்றதுக்காக தான் செஞ்சேன். ரீனா, 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 நான் இனிமே தைரியமா இருப்பேன் ரீனா. நம்ம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம் ரீனா. இந்த ஊரையை எதிர்த்துக்கிட்டு நான் உன் கூட தைரியமா ஓடி வந்துடுறேன் ரீனா. இப்பவும் பாரு, ஓடி போய் தான் சொல்ற. அதுவே கோழத்தனம் தோல்லையா உனக்கு? நான் தோத்துட்டேன் ராஜேந்திரன். உன்னை ஒரு தைரியமான ஆம்பளைய மாத்திர முயற்சியில நான் தோத்துட்டேன். இல்ல ரீனா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தைரியமானவனா மாறிடுவேன் ரீனா. ராஜேந்திரன், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபம் தான் வருது. ஐம் வெரி சாரி. இன்ஃபேக்ட் உங்க ஊர்ல யாரை பார்த்தாலும் எனக்கு பரிதாபம் தான் வருது. உங்களெல்லாம் கட்டி போட்டு கருப்புசாமி வேஷத்துல தப்ப எல்லாம் தட்டி கேட்டு தண்டனை கொடுக்கறானே உங்க ஊர்ல யாரோ ஒருத்தன். அவன் ஒருத்தன் தான் எனக்கு ஆம்பளையா தோன்றான். ஒருவேளை அவனை வேணா நான் லவ் பண்ணுவேனா என்னவோ. ரீனா, ரீனா, அப்படி சொல்லாத ரீனா, அப்படி எல்லாம் சொல்லாத ரீனா. ராஜேந்திரன், நாளைக்கு உனக்கு கல்யாணம். இந்த நேரத்துல நீ இப்படி நின்று என்னோட பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா அவளுக்கு நல்லா இருக்காது. போயிடு. போய் செல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. போ. ராசு, நீ இப்படி எல்லாம் பேசிட்டன்றதால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடல. நான் இன்னும் ஃப்ரெண்டு தான். ஒரு ஃப்ரெண்டா எப்ப வேணாலும் நீ வந்து என்கிட்ட பேசலாம்.